அந்த மொழியெல்லாம் என்னென்ன மொழி நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தமிழ் இருக்கு. உங்களுக்கு வந்து ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன் மொழி, அப்புறம் அரபிய மொழி, ஆ தமிழ், ஆங்கிலம், அதுக்கப்புறமா உங்களுக்கு சைனீஸ் அந்த இத்தனை மொழிகள் இருக்குது. ஆம், அதுக்கப்புறமா இன்னும் 2, 3 மொழி இருக்கு. அது நம்ம கேள்வி கூட பட்டது கிடையாது. அதுவும் வந்து செம்மொழியில வருது. ஸோ அப்படின்னு பார்த்தா, தோராயமா 10 மொழிக்கு தான் வந்து செம்மொழின்ற அந்தஸ்தே வந்து பெற்றிருக்கு. அதுல தமிழும் ஒரு மொழி. ஆம், இந்த செம்மொழின்ற அந்தஸ்து வந்து யாரு குடுத்தா தமிழுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம குடுக்கல. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அதுவும் எந்த ஊருன்னா அமெரிக்க கண்டத்துல இருக்கிற ஒரு அந்த கண்டத்துல அவங்களோட தாய்மொழி எதுன்னு பார்த்தா தமிழ் கிடையாது, ஆங்கிலம். சோ அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா அவங்களுக்கே வந்து நம்ம மொழியோட தொன்மை தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து நம்மளுக்கு செம்மொழின்ற அந்தஸ்து நம்ம மொழிக்கு தந்திருக்காங்க. சோ ஆம், இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது 2004ல தான் வந்து நம்மளுக்கு தமிழுக்கு வந்து இந்த செம்மொழின்ற அந்தஸ்தே வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஆம், ஆனா யாருக்கும் அது தெரியாது. நம்மளுக்கு தெரியும் அந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். செய்திகள் டிவியில தொலைக்காட்சியில பார்த்திருக்கோம். ஆனா அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா எனக்கும் இல்ல, மத்தவங்களுக்கும் இருக்காது. ஆஹ் ஆனா எனக்கு திடீர்னு ஞாபகம் இருந்துச்சு. 2004ல தான் வந்து சுனாமி வந்துச்சு. எப்படி அப்படி அது மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். உடனே சொன்னோம் 26ஆம் தேதி டிசம்பர் 2004ல வந்து சுனாமி வந்துச்சு அப்படின்ட்டு. ஆஹ் அது ஒரு துயர சம்பவம். பட் உங்களுக்கு செம்மொழி எப்ப வந்துச்சு, தமிழுக்கு எப்ப குடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதையோட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஹ் சோ அகைன் பேக் டு தி ஸ்டோரி. ஆஹ் செம்மொழி. சோ இந்த செம்மொழியும் இந்த இது குடுத்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டுக்கு ஐ திங்க் இந்தியாலே அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தமிழுக்கு வந்து அங்கீகாரம் குடுத்து செம்மொழின்ற பேரே அவங்க குடுத்திருக்காங்க. சோ இந்தியாலுமே முதல்ல செம்மொழின்ட்டு சொன்ன மொழி எதுனா தமிழ். ஓ அதுவுமே எதுனா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து சொல்லிட்டாங்க. இப்ப வேற வழி இல்ல. அவங்க சொல்லிதான் ஆகணுன்றதுக்காக வந்துட்டாங்க. பட் அவங்க மேல நம்ம பழி போட முடியுமா? அவங்களுக்கு நம்ம மொழி பத்தி எதுவுமே தெரியாது. இது வந்து நான் வெறும் தமிழ் மொழின்னு பத்தி மட்டும் நான் பேசல. இப்ப வந்து அவங்கவங்களோட தமிழ் இது தாய்மொழின்னு இருக்கு. இப்ப மத்த ஊரோட தாய்மொழிக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த மொழியோட தொன்மை என்ன அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு நம்ம மொழி பத்தி தெரியும். அப்ப நம்ம தானே அதை கொண்டு போய் மத்தவங்களுக்கு சேர்க்கணும். எப்படி மத்தவங்க வந்து நம்ம கிட்ட அவங்க மொழியோட தொன்மையை சொல்றாங்களோ, அதை நம்ம பண்ணியிருக்கோமா? முதல் கேள்வி. 2வது, நான் வந்து இந்த 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 மொழிக்கான கேள்வி வந்து செம்மொழினால நான் இந்த கேள்வி கேட்கறேன்னா கிடையாது. பொதுவா ஒரு தாய்மொழிக்கான மரியாதைய வந்து நம்ம தமிழர்களா மரியாதையா நம்ம வந்து தமிழுக்கான மரியாதை நம்ம செலுத்தி இருக்கோமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப வந்து இப்போ நம்ம வீட்லயே பேசும்போது தமிழ் எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டாடி நான் மார்னிங் வந்து பிரஷ் பண்ணிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தோசை சாப்பிட்டேன். தென் அப்புறமா நான் வந்து காலேஜ் போனேன். காலேஜ் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். அப்புறம் நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். சோ இந்த இந்த ஒரே ஒரு நீங்க வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆங்கில சொற்கள் வந்து உள்ள கலந்துருக்கு. இது வந்து நான் வந்து சொன்னேன். நான் தான் இப்படி சொல்லியிருக்கேன்னா பார்த்தா எல்லாருமே வீட்ல அப்படிதான் பேசுறோம். நானுமே அப்படிதான் பேசுறேன். ஆ 10 வார்த்தையில வந்து இப்போ 4ம் 3 வார்த்தை மட்டும் தான் தமிழ். அதுவும் என்ன மாரி தமிழ் வார்த்தைகள்னா, அந்த சொற்கள் வந்து எப்போதும் அந்த ஒரு சொல்லே பண்ணி, 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 செஞ்சு, செஞ்சு இந்த வார்த்தை தான் திருப்பி, திருப்பி நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். புதுசா எந்த வார்த்தையும் நம்ம எடுத்துட்டு வரல. ஆ ஆ அதுவுமே இருக்குது. கரெக்ட்டுங்களா? சோ, நம்மளே நம்ம மொழிக்கு வந்து மரியாதை குடுக்கறது இல்ல. இல்லங்க எல்லாரும் அப்படிதான். அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நம்ம வந்து ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வந்து அ யுகே, யுனைட்டட் கிங்டம்ல தான் இருக்கோம். ஆங்கிலேயர்களோட நாட்டுல இருக்கோம். அவங்க வந்து அவங்களோட மொழிய பேசம்போது, பிற மொழிய வந்து எடுத்து அவங்க வந்து கலந்து பேசுறாங்களா? கிடையவே கிடையாது. அவங்களோட ம இது ம மொழி வந்து ஆங்கிலம். அவங்க ஆங்கிலத்த தான் பேசுறாங்க. மத்த மொழி படிக்கிறாங்க. ஆனா அது நம்ம கலக்கிற மாரி கலக்கிறதே கிடையாது. அப்படின்னா, அவங்க அவ்வளவு மரியாதை குடுக்குறாங்க. ஆனா நம்ம வந்து அத குடுக்கவே மாட்டேங்கிறோம். ஆம்
தாய்மொழின்ட்டு நம்ம வந்து நம்ம மொழிக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு மரியாதையும், பற்றும் நம்ம வந்து நம்ம மொழி மேல இருக்கணும்க்காக தான் அத தாய்மொழி நம்ம கூப்பிடுறோம் இல்லைங்களா? ஸோ, ஆ எனக்கு ஸோ எவ்வளோ நம்ம தொண்டாற்ற வேண்டியது இருக்கு. நம்ம தாய்க்கு நம்ம எவ்வளோ தொண்டாற்றணுமோ, எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் தரணுமோ, அந்த அளவுக்கு நம்ம மொழிக்கும் தரணும். ஸோ எனக்கு அத செய்யணும்ட்டு ஆசைப்பட்டதுனால நான் இப்ப இத செய்றேன். நீங்க அப்ப அப்ப நாங்க எப்படிங்க பண்ணணும்? இப்ப நாங்களும் எல்லாருமே வந்து YouTube இணையதளத்துல ஒரு சேனல் செஞ்சு செய்யணுமான்னு கேட்டா, அது பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க வழியில செய்யலாம். ஆ ரொம்ப எளிமையான முறையில செய்யணும். ஒரு 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஆங்கிலத்தையே கலக்காத தமிழ்ல பேசுறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. நீங்க அத பண்ணாலே நீங்க உங்க தமிழுக்கு செய்ற இல்ல உங்க மொழி, தமிழ் மட்டும் இல்ல. தெலுங்கு பேசுறீங்களோ, கன்னடா பேசுறீங்களோ, எந்த மொழி பேசுறீங்களோ, உங்க மொழிக்கு நீங்க குடுக்குற மரியாதையா இருக்கும். அது நீங்க உங்க சார்புல செய்றீங்க. அதே மாரி எல்லாரும் செய்யும்போது, உங்க மொழிய வந்து முன்ன எடுத்துக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ அது இந்த நோக்கத்துல நம்மளோட தாய்மொழிக்கு முக்கியத்துவம் குடுத்து, அதே மாரி நம்ம தாய்மொழிக்கு நன்றி செலுத்தி, இன்னைக்கு நம்ம வந்து தியானம் செய்யலாம். சரிங்களா? ஓகே. ஸோ எல்லாரும் அ இன்னைக்கு திருப்பியும் நம்ம சுவாசத்துல கவனம் செலுத்தி தான் செய்ய போறோம். தியானம். அ எல்லாரும் ஒரு எவ்வளவு வசதியான ஒரு இடத்துல அ தலகாணி வச்சுட்டோ, எப்படி உங்களுக்கு உட்கார்றதுக்கு வசதியோ அந்த மாரி உட்காந்துக்கோங்க. ஆ கைய சேர்த்து வச்சுக்கோங்க. காலும் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கட்டும். ஆ போன வாட்டி சொன்ன மாரி தான் உங்களுக்கு நீங்க பிரபஞ்சத்திலேருந்து இந்த சக்தி நீங்க இழுக்க போறீங்க, உள்வாங்க போறீங்க. அந்த சக்தி நமக்குள்ளேயே இருக்கணும். அது வெளிய போகுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண நம்ம முயற்சி செய்ய போறோம். சரிங்களா? ஓகே. எல்லாரும் ஆம் கண்ண மூடிக்கோங்க. மியூசிக். நம்ம கவனம் முழுவதும் சுவாசத்து மேலேயே இருக்கணும். அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின
நம்ம ஆழ்ந்த தியான நிலையிலிருந்து மெதுவாக வெளியே வரப்போகிறோம். ஆனால் கண்களை மூடியே இருக்கவும். அப்படியே உன்னோடு இருந்து வெளியேற்ற தியானம் செய்வோம். ஒரு பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை நாம் உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு மும்பைக்கு ஆசானுக்கு பிரபஞ்சம் முழுவதற்கும் நன்றி செலுத்துவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். இந்த தியானத்தில் எல்லாருக்கும் நல்ல தெய்வீக ஆற்றல் இருக்கும் என்று நம்புகிறேன். தியானத்தோடு முடிவுக்கு வரப்போகிறோம். இரண்டு கைகளையும் கூப்பி கண்களை வச்சுக்கோங்க. கை எடுக்கிற போது அப்படியே கண்ணை திறந்துட்டு அப்படியே தியானத்துட்டு வெளியே வாங்க. ஓகே, தியானம் நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்தது திருக்குறள். இன்னைக்கு அதிகாரம் 100 செய் நன்றி அறிதல் பார்க்க போறோம். போன வாரம் மருந்து அதான் நம்ம பார்த்தோம். மாஸ்டர் அற்புதா அழகா தொகுத்து வழங்கியிருந்தாங்க நம்ம கிட்ட. என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், எப்ப என்ன மாதிரி என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன மாதிரி சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் எல்லாமே சொன்னாங்க. கொஞ்சம் கடினமான திருக்குறளா தான் இருந்திருக்கும். புரிதல் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் இன்னைக்கு நம்ம செய் நன்றி அறிதல் பார்க்க போறோம். இந்த குறள் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நான் குறள் சொன்னாலே உங்களுக்கு அதோட விளங்கிடும். அண்ட் இந்த செய் நன்றியில திருவள்ளுவர் சொன்ன விஷயங்களும் கூட நம்மளுக்கு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் தான். பட் நான் உங்களுக்கு சும்மா சொல்லிடுறேன். இந்த அதிகாரத்துல ஃபுல்லா என்ன மாதிரி நன்றிக்கு என்ன மாதிரியான நம்ம மரியாதையும் முக்கியத்துவம் தரணும், என்ன மாதிரி நன்றிகள் இருக்குது, இத பத்தி தான் ஃபுல்லாவே இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல குறள் நம்பர் 108, குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. திருப்பி சொல்றேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சோ 2 லைன்ல சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னா நன்று அன்று. நன்றி, someone has done something good for you, you should not forget it. சோ நன்றி ஒருத்தவங்க உங்களுக்கு செலுத்தி இருக்காங்கன்னா அதை நம்ம மறக்க கூடாது. நன்று அல்லது எது தப்பு அப்படின்னா அது அந்த தப்பான விஷயம் எதுவா இருந்தாலும் அன்றே மறப்பது நன்று. சோ நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. So what does it mean? So if there is someone has done something wrong to you, the best thing that you can do for yourself is to forget it the very minute. So the Qural's full meaning is nandri marapadu nandri. So if someone has done good for you, make sure you always remember it.
and if someone has done something bad for you, make sure you immediately forget it. um so இதுல வந்து ஏன் திருவள்ளுவர் சொல்றாரு, இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு தவறு செஞ்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏன் வந்து அதை மறக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு தப்பு செய்யறாங்க, ஒரு தவறு வந்து உங்களுக்கு செய்யறாங்க அப்படின்னா அதோட பாதிப்பு வந்து உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 2 நாள் 3 நாள் இருக்க போகுது. சில நேரத்துல அது சில வினாடிகள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. பட் அதையே நீங்க நினைச்சு 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 உள்ளேயே புழுங்கி அது அது அப்படியே உங்க மனசுல இருக்க போது உங்களுக்கு வந்து உங்க மனசளவுல நீங்க பாதிக்க போறீங்க. அந்த மனசளவுல பாதிக்கிறதுனால அடுத்த நாள் உங்களோட செய்ய போற அந்த செயல்ல வந்து அந்த பாதிப்பு உங்களுக்கு தெரிய போகுது. இதுதான் வந்து காலப்போக்குல பார்க்க போறீங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறமா நம்ம சொல்ற இந்த பிளட் ப்ரெஷர் சொல்லுவீங்க, எதை நீங்க சொல்லனாலும் நிறைய பேரு இந்த மாதிரி அவங்களுக்கு நிகழ்ந்த தப்புகள் எல்லாத்தையும் மறக்காம இருக்கிறதுனாலயே தூக்கம் இன்மை. இது நான் நிறைய பேர் அது மாதிரி பார்த்திருக்கேன். நீங்களும் உங்க உங்க சுத்தி இருக்கிற இதுல பாத்தீங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். அதனாலதான் வந்து திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு, யாரு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்புனாலும் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலுமே அந்த பாதிப்பு ரொம்ப சிறிதளவு தான் இருக்க போகுது. இது நீங்க நினைச்சு நினைச்சு உங்களையே நீங்க வந்து அழிச்சிக்காம இருங்க அப்படின்ட்டு வந்து இந்த குறள்ல வந்து ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு. சோ நெக்ஸ்ட் குறள் 102. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. சோ ஃபர்ஸ்ட் குறள்ல நம்ம பார்த்த குறள்ல அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஃப் நல்லது செஞ்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, கெட்டது செஞ்சா மறந்துடுங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த செஞ்ச அந்த நன்றி நல்ல செயல் இருக்குல்ல, அது என்ன மாதிரியான நல்ல செயலுக்கு நம்ம இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் தரணும் அப்படின்றது நம்ம பார்க்க 2வது குறள்ல அவர் சொல்றாரு. டைம்லி ஹெல்ப், எந்த காலத்துல உங்களுக்கு வந்து அந்த தேவை, அந்த அந்த உதவி வந்து ரொம்ப தேவைப்படுதோ, அது ரொம்ப சிறிதா இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 10 ரூபா தான் கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா குடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ரோட்டால தண்ணி தந்திருப்பாங்க. ஆனாலுமே அந்த நேரத்துக்கு அதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை விட ஒரு பெரிய இது விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்குதான் நீங்க வந்து இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து இன்னுமே அவங்க கிட்ட நன்றியோட இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. So again, Kural number 102, what it means is the first Kural they have spoken about, if someone does good for you, you remember it, and someone does bad for you, you forget it. But in the second Kural, he's saying what is that type of good that when it is done, you should give more importance and more respect. So timely help. So when you are in need of something, and that at that time there is someone who gives you that help, you should give more importance. Not more importance, importance should always be given to any kind of help, but seen in a more greater manner when the person is doing it to you at that specific time, because everybody has so many work in the world and they don't have to leave all their job and come and help you. But since you are in dire need, they have helped you, so that should be respected. ஸோ இது ஒரு சின்ன ஹெல்ப் இது சொல்லணும்னா, இப்போ ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் மெட்ராஸ் போயிட்டு இருக்காங்கன்னா கொளுத்துற வெயில்ல, இது நடந்திருக்கு ஆக்சுவலா. கொளுத்துற வெயில்ல போறாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லை, வாங்குறதுக்கு எதுவுமே, தண்ணி தாக எடுக்குது, குழந்தை அழுகுறாங்க. ஸோ தண்ணி தேவைப்படுது. அந்த இடத்துல ஒருத்தவங்க அதை பார்த்துட்டு வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப தண்ணி கொடுக்கல, இவ்வளோ வெயில், அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லாம வறண்டு போய் ஏதோ அவங்க வந்து தலை சுத்தி விழுந்திருக்காங்க எங்கேயாச்சும். ஏன்னா அவ்வளோ வெயில், 40-50 டிகிரி வெயில் அடிக்குது. அவங்க எங்கேயாச்சும் மயக்க போட்டு விழுந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அந்த குழந்தைக்கோ இல்ல அந்த அம்மாக்கோ. அவங்க ஏதாச்சும் விழுந்தப்போ கல்லுல எங்கேயாச்சும் இடிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கப்புறமா அங்க எவ்வளவு காசு அவங்க செலவழிக்க வேண்டியதா இருந்திருக்கும். இது எல்லாமே அந்த வெறும் அந்த ஒரு டம்ளர் தண்ணியில வந்து அவங்க வந்து காப்பாத்திருக்காங்கன்னா அந்த அந்த அளவுக்கு முக்கியம் அந்த காலம் அப்படின்ட்டு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட. ஓகே. அடுத்த குறள் 110. எண்ணன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு. அகைன் இந்த குறள்ல
திருப்பி சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. எந்நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்ணாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து செஞ்ச நன்றியில வந்து இப்போ அந்த எந்த காலத்துல அது செய்யறாங்களோ அது ரொம்ப முக்கியம். காலத்தோட மகிமையை வந்து முந்தின குரல்ல சொல்லியிருக்காரு. இப்போ இப்ப இருந்த குரல்ல என்ன சொல்றாருன்னா, அறம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும், ஆஹ் இந்த இந்த முறையில சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல எல்லாரையும் வந்து அரவணைச்சு உபசரிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த எல்லா அறத்தையும் பார்க்கும்போது செய் நன்றி, செஞ்ச நன்றிக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இருக்கிறதுலே முதன்மையான அறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சோ இப்ப செய் நன்றி. சோ எந்த நன்றி வேணாலும் இப்போ அதுல இப்போ இது வந்து குறளோட பொருள். நான் ஒரு உரையில பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த செய் நன்றிக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரணும் அப்படின்ட்டு. நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு செய்யறாங்க பாத்தீங்களா? காலம் பூரா அவங்க காலம் பூரா நம்மளுக்காக தான் வந்து உழைக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அந்த அந்த உழைப்புக்கு அதுக்கான நன்றி நம்ம செலுத்தணும் பாத்தீங்கன்னா, அந்த செய் நன்றி தான் இருக்கிறதுல ரொம்ப மேன்மையான செய் நன்றி அப்படின்ட்டு வந்து அந்த உரையில நம்ம சொல்றாங்க. திருவள்ளுவர் அதுவும் நமக்கு சொல்றாரு அப்படின்ட்டு. So I'll tell the meaning of this குறள் in English also. So 1 or 10. So Tiruvallur is again saying that, so there are so many different good things, good qualities that are inculcated in a man. Be it respecting others, be it being inclusive of everybody, having integrity and all that. And he's saying that um, giving importance to somebody who is helping us and being helpful to another person is one of the topmost qualities that a man should uphold. And one of the interpretations of this Quran by a famous person, so he said that of all the things, of all the people that help us, that we have to pay back our respect to, the highest form of that, it comes from our parents, and they who have sacrificed their entire life for us. And if there is anybody to whom you want to give back this respect for that, the help that they have done, the respect for that help, then the first person you will have to give this back to will be your parents. இந்த இந்த அதிகாரத்துல இப்ப இன்னைக்கு நம்ம 3 குறள் பார்த்திருக்கோம். இந்த 3 குறள்லயும் வந்து உங்களுக்கு குறள் சார்ந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். நீங்களும் பார்த்திருக்கலாம். அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கு, உங்களுக்கு பகிரணும்னா பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா நீங்க பகிரும்போது உங்களோட ஆஹ் இது வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நீங்க மத்தவங்களுக்கு சொல்ல போறீங்க. அதனால அவங்களுக்கும் வந்து மேலும் மேலும் நிறைய ஆஹ் அறிவு சார்ந்த விஷயங்கள், குறள் சார்ந்த இது வந்து அவங்களுக்கும் போய் சேரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் பவித்ரா. ரொம்ப அருமையா சொன்னீங்க நன்றி அறிதல் பத்தி. யா இப்போ நம்ம கேள்விப்படுறோம் கிராட்டிடியூட் மெடிடேஷன் அது இதுன்ட்டு. பட் நம்ம திருவள்ளுவர் வந்துட்டு அந்த காலத்துலயே சொல்லிட்டாரு, ஒவ்வொரு விஷயமும் ஆணிப்பூர்வமா டெஃபினேஷனோட நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு வெளியில பவித்ரா சொன்ன மாதிரி நம்ம வெளியில போயிட்டு தேடணும், அந்த மொழி கத்துக்கிட்டா தெரியுமா, இந்த மொழி கத்துக்கிட்டா தெரியுமா அப்படிங்கிற அவசியமே இல்லை. தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கல் தோன்றி மண் தோன்றா முன்னே முன் தோன்றிய மொழி மூத்த மொழி அப்படிங்குவாங்க தமிழ். ஸோ அதனால வந்துட்டு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடியே இருந்துச்சான் இந்த மொழி. ஸோ வந்துட்டு நினைக்கிறப்ப ஒரு மாதிரி வியப்பா இருக்கு. ஸோ கிராட்டிடியூட் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை. நாம இப்ப மூச்சு விடுறோம் அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு விஷயம் அங்க செயல்படணும், அப்பதான் நம்மளுக்கு இங்க மூச்சு கிடைக்கும்.
நம்மளுக்கு காத்து கிடைக்கணும்னா பல்வேறு மரங்கள் தேவை, பல்வேறு கடல்ல இருக்கிற உயிரினங்கள் தேவை, சூரியன் தேவை, நிலம், பூமி, ஆகாயம், காற்று எல்லாம் நம்மளுக்கு தேவை. ஸோ நாம எப்பவுமே இன்னொருத்தவங்களை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். நம்ம தனியா நம்மளால வாழவே முடியாது. அதனால எப்பவுமே வந்துட்டு எதுக்குமே நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறப்பயோ ஒரு விஷயத்த நம்ம வெற்றியா முடிச்சிட்டோம்னாலும் அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம எடுத்தோடனே நன்றி செலுத்திடணும். யாருக்கு அப்படின்னா இந்த படைப்புக்கு, இந்த இயற்கைக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சு சத்தியமா நாமளே நம்மளை படைச்சுக்கல. நம்ம இன்னொருத்தவங்களோட உதவியோட தான் வந்தோம். பவித்ரா சொன்ன மாதிரி நம்ம அம்மா அப்பாவுக்கு பெரிய உதவியா நம்ம இருக்கு நன்றி சொல்லணும். ஸோ அவங்க இல்லாம நம்மளால இந்த பெர்த் எடுத்திருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஒவ்வொரு அனுச்சனமும் வந்துட்டு நம்ம நன்றி சொல்ல சொல்ல நம்மளுக்கு என்ன திரும்பி கிடைக்கும்னா நாம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். நாம வந்து நன்றி வந்துட்டு மற்றவங்களுக்காக நம்ம சொல்ல கிடையாது, நாம நம்மளுக்காக தான் சொல்லிக்கிறோம். அந்த நன்றி உணர்வு தான் முக்கியம். அந்த நன்றி உணர்வு வர வர நம்மளுக்கு மேல் மேலும் நல்ல விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நன்றி உணர்வு இல்லாதப்ப இவனுக்கு என்ன செஞ்சாலும் அப்படியே தான் இருப்பான் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து நன்றி வந்துட்டு நம்மளுக்கு உதவி வந்துட்டு அதிகமா வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அப்படிலாம் ஆகாது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும், இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப நன்றி பவித்ரா. அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சங்கட்டமே படாதீங்க, ஏதாச்சும் பேசணும், தப்பா கூட சொல்லியிருக்கலாம் திருக்குறள். இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு பொருள் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படும் அந்த குறளோட பொருள். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க உங்களோட கருத்தை ஷேர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லெட்ஸ் மீட் டுமாரோ. Thank you, Pavi. Thank you, Pavitra. It was a nice session and nice explanation, nice introduction by Arpita as well. Being grateful and giving thanks is make yourselves positive. Like if we get any help and if someone says thanks, I mean, the person who says thanks feels so happy, and the person who receives the thanks as well feels happy. So it's like creating a positive environment around him and to the person himself. I think we should really follow and embrace the gratitude and grounding. And thank you for the session. Thank you so much, Leela. As you literally concluded by saying thank you. Thank you, the topic. Thank you, Arpita and Pavitra, for discussing this. இப்போ இந்த இதுல டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் தோணுச்சு. ஒரு செல்ஃபினுடைய ஒரு ஆக்சுவலைசேஷன் அண்ட் லைக் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செல்ஃப் அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து ஆல்ட்ரிசம் ஒரு விஷயமும் முக்கியமானது. ஸோ இந்த குரல்லாம் வந்து கேட்கும்போது அந்த ஒரு இப்போ வந்து நிறைய இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்கோ ஒரு அந்த ஒரு ஆல்ட்ரிசம் அந்த மத்தவங்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனும் வந்து நிறைய வந்து நம்ம சுத்தி பரவிட்டு இருக்கு. இந்த தேங்க்ஸ் கிவிங் இதெல்லாமே வந்து அதுல ஒரு பார்ட் ஆஃப் இட். வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்போ இங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல யூ கேன் சி தேங்க்ஸ் கிவிங் அண்ட் லைக் அதர் டேஸ் எப்போ எங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஓகே இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி. That is very true, Daisy. That's very true.
altruism is a very இப்போ வந்த கான்செப்ட். ஐ மீன் அக்கார்டிங் டு வெஸ்டர்ன் வேர்ல்ட் இப்பயுமே இட்ஸ் ஸ்டில் ஆன்கோயிங் இன் சைக்காலஜி, ரைட்? ஸோ பட் தென் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்பயே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பெல்லாம் ஆல்ட்ரிசம்ன்றது ஒரு கான்செப்டே வந்து இல்ல. லைக் பட் ஆமா that's the whole thing. We go back to our books and they teach us more than what we have to learn in this world. I think that the world will become better place if everybody knows it. எக்ஸாக்ட்லி டெய்ஸி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. யா, ஆல்ட்ரிசம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளியர் கட்டா டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம் 3000 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே. ஸோ ரொம்ப சிறப்பு. ரொம்ப நன்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இட் மேக்ஸ் அஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் give more and more sessions, and by as we saw now, when you are giving your thankfulness to someone, then it helps them to do more. And Leela was clearly saying that as well. Thank you so much for everyone, and let's see tomorrow.